இந்த திருமணத்திற்கு ஒரு சாப்பாடு 7,000 ரூபா எங்கள் லீலா பேலஸில். அப்படி ஒரு 500 பேர் போயிட்டாங்க. அதே ரிசப்ஷனே 4 இடத்துல நடந்தது. ஆர்கே கன்வென்ஷன் சென்டரில் ஒரு ரிசப்ஷன், ஏழை, பணக்காரன், வசதி படைத்தவன், அதுக்கு மேலே வசதி படைத்தவன், பெரிய நடிகர்கள், இப்படி தரம் பிரித்து 4 இடத்துல நிகழ்ச்சி நடந்தது. நடிகைகளுக்கு ஒரு இடத்துல, அதை விட அரசியல்வாதிகளுக்கு தனியாக, அதை விட முக்கியமானவர்களுக்கு மாலத்தீவு கொண்டு போய் திருமணம் தனி விமானத்தில். அப்போது இதெல்லாமே கல்வி ஏழை எளிய மாணவர்களிடம், பெற்றோர்களிடம் அடிக்கப்பட்ட கொள்ளை தான் இந்த கல்யாணம். இந்த ஒரே பொண்ணு இதுக்கு நீங்கள் ஏறக்குறைய இன்றைக்கி ஒரு பல ஆயிரம் கோடி இன்றைக்கி வந்து சொத்து இருக்குது. எல்லாம் கல்வியில் அடிக்கப்பட்ட கொள்ளைகள் தான். இப்போது திரைப்பட துறையில் அவரால் பல 100 கோடி முதலீடு செய்யப்பட்டிருக்கு. ஃபைனான்ஸ் பண்ணுறாரு, நடிகர் சங்கத்தில் இருக்கார். இப்படி பல பதவி இருக்க. ஆளுங்கட்சிக்கு ஆதரவு, எதிர்கட்சிக்கு ஆதரவு. ஜெயலலிதா மறைந்த பிறகு ஒரு எம்எல்ஏக்கு 10 கோடி ரூபா கொடுத்து திமுக ஆட்சியை நிறுவுவதற்கான ஒரு முயற்சி பண்ணார். ஆளுக்கு 10 கோடி ரூபானா அதிமுக எம்எல்ஏக்களை 10 கோடிக்கு விலைக்கு வாங்கி திமுக ஆட்சியை நிறுவுவது. இன்னும் 2 மெடிக்கல் காலேஜ் வாங்கிக்கலாம், வேற என்ன இது? அதனால் அவருக்கு என்ன லாபம் இருக்குது? யாருக்கு? ஐஸ்வரி கணேஷ் அவர்களுக்கு. மெடிக்கல் காலேஜ் வாங்கினா லாபமே வராதா? வருமா வராதா? வரும். அப்போ லாபத்தை வரத சும்மா இலவசமாகவே மெடிக்கல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ் நடத்திட்டா இருக்காரு.